ஹலோ காய்ஸ், என் பேர் லோக்கி. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எஸ் கிளாஸ் ஹண்டர்ஸ் ஹீல்ஸ் வித் மான்ஸ்டர்ஸ் 8 எபிசோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். 7th எபிசோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணிவிட்டு வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சியான் இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணி அவகிட்ட கேட்குறான், நீ உங்கள் கோகனட் ட்ரைபில் இருக்கிற உங்கள் அப்பாவை பற்றி தானே பேசுகிற? நாரியும் ஆமான்னு சொல்லி அவன் கூட சேர்ந்து நடிக்கிறா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கூவுக்கும் மாண்ட்ரோகோரா செடிங்களுக்கும் சண்டை வெடிக்குது. ஏன்னா அதுங்க தன்னோட இடத்துக்கு டெரிட்டரி வந்துட்டதா கூ நினைக்குது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கிசாக் அவனோட ஸ்பெஷல் டிஷ் ஒன்னான டோஃபு பாக்கெட்ஸை செஞ்சு முடிக்கிறான். அவன் அந்த டிஷ்ஷை பரிமாறி எல்லாரையும் சாப்பிட சொல்கிறான். சியானுக்கு சாப்பாட்டில் ஆர்வம் இருந்தாலும் அவன் கிசியாக் கிட்ட கேட்குறான், முதல்ல உன் முகத்தில் என்ன ஆச்சுன்னு சொல்லு. கிசியாக் சொல்கிறான், நான் ஹண்டர் அசோசியேஷனுக்கு ப்ரொமோஷன் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண போனேன். ஆனால் அங்கே சில ஏ ரேங்க் ஹண்டர்ஸை சந்தித்தேன். அவங்க என்னை 7 வருஷமாக தொடர்ந்து ஃபெயில் ஆக்குறேன்னு கிண்டல் பண்ணாங்க. அது கடைசியில் சண்டையில் முடிஞ்சிருச்சு. அவன் கதையை சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அந்த குரூப் சாப்பாட்டை முடிச்சுட்டு இன்னும் வேணும்னு கேட்குது. கிசாக் சொல்கிறான், அந்த ஹண்டர்ஸ் என்கிட்ட சொன்னாங்க நான் ஒரு டோட்டல் ஃபெயிலியர், அதனால் இங்கே சுற்றிட்டு இருக்காத. கிசியாக் சொல்கிறான், அவங்க என் முடிவை வச்சு கிண்டல் பண்ணிகிட்டே இருந்தாங்க, அதனால தான் நான் அவங்க வம்புக்கு போய் சண்டையில் மாட்டிட்டேன். சியான் அவங்க கிட்ட கேட்குறான், உனக்கு உண்மையிலேயே வழுக்கையா இல்லை நீ மொட்டை அடிச்சியா? அதாவது அவனோட முடி கொட்டுறது ஒரு தீர்க்க முடியாத மெடிக்கல் மிஸ்ட்ரியாக இருக்குது. சியான் அவங்க கிட்ட கேட்குறான், அடுத்த ப்ரொமோஷன் எக்ஸாம் எப்போ? கிசியாக் சொல்கிறான், இன்னும் 90 நாளில். அவங்க கிட்ட கம்மியான டைம் இருக்கிறதால சியான் சொல்கிறான், ஆமாம், ஸ்பெஷல் ட்ரைனிங் ஆரம்பிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. கிசியாக் ட்ரைனிங் பற்றி கேட்டதும் ரொம்ப ஆர்வமாகறான். நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்வேன்னு சியான் கிட்ட சத்தியம் பண்ணுறான். சியான் அவங்க கிட்ட, நீ செய்ய போகிற முதல் விஷயம் நாரிக்கிட்ட இருந்து பாத்திரம் கழுவுற வேலையை வாங்குறது தான் சொல்லி ஷாக் தரான். கிசியோக் இன்னும் பாத்திரம் கழுவுறதை பற்றி அழுதுட்டு இருக்கும்போதே சியான் அவங்கிட்ட சொல்கிறான், மீதம் இருக்கிற க்ளோஸ்டோனில் இருக்க எரிமலை சாம்பலை நீ தான் கழுவி சுத்தப்படுத்தணும். கிசாருக்கு இதை கேட்டு அதிர்ச்சியாக இருக்குது. அவன் சியான் கிட்ட ஞாபகப்படுத்துகிறான், நீங்கள் ஸ்பெஷல் ட்ரைனிங் பற்றி ஏதோ சொன்னீங்களே. சியான் அவன்கிட்ட சொல்கிறான், நீ உன் வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் குப்பையாக இருக்கணும்னு ஆசைப்பட்டா இந்த ட்ரைனிங்கை நீ கண்டுக்காமல் விட்டுடலாம். சியான் நாரி பக்கம் திரும்பி, நாம் டிஸ்கஷன் மீன் பிடிக்க போகணும்னு சொல்கிறான். நாரிக்கு இதை கேட்டதும் உற்சாகமாகுது. ஆனால் கிசியோவுக்கு புரியுது, சியான் ஏதோ ஒரு காரணத்தோட தான் தன்னை பாத்திரம் கழுவ சொல்லியிருக்காரு. குறை சொல்கிறத விட்டுட்டு கிசியோக் பாத்திரம் கழுவ ஆரம்பிக்கிறான். ஏன்னா அவன் பி கிளாஸ் வரதுக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கான். கிசியோக் தனக்குத்தானே புகழ்ந்துக்கிறான். தங்கிட்ட இருக்கிற நல்ல குணங்கள் பற்றி கிசியோக் நாரிக்கும் சியானுக்கும் பின்னாடி ஓடி போய் ஆபத்தில் அவங்க கூட சேர்ந்துக்கிறான். நாரியும் சியானும் மீன் பிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. கிசியோக் பாத்திரம் கழுவிட்டு இருக்கான். ஆனால் அவனால் அந்த மீன் கூட டீல் பண்ண முடியலை. அதாவது அவனோட எனர்ஜி தண்ணியில் இருக்கிற விலங்குகளோட சண்டை போட எனர்ஜி கிடையாது. சியான் கிசியோவுக்கு பார்த்து ரொம்ப ஏமாந்து போகிறான். அவன்கிட்ட சொல்கிறான், உன்னோட மானாவுக்கும் சில பயன்கள் இருக்குது. அவன்கிட்ட உன் மானாவை வச்சு ஒரு ஷீல்டு போடுன்னு சொல்கிறான். அதுக்கு கிசியோக் சொல்கிறான், நான் எப்போவுமே ட்ரை பண்ணுவேன், ஆனால் அது ஒர்க் அவுட் ஆனதே இல்லை. இதை கேட்டதும் சியான் ஒரு க்ளோஸ்டோனை எடுத்து கிசியா கிட்ட அதை பிடிக்க சொல்கிறான். கிசியாருக்கு ஆச்சரியமாக இருக்குது, ஏன் திடீர்னு க்ளோஸ்டோனை பிடிக்க சொல்கிறான்னு. ஆனால் அப்போ அந்த கல் அவனோட கையில் இருந்து கீழே விழுது. அப்போ தான் அவனுக்கு புரியுது, அந்த கல் டீமன் எனர்ஜியோட மொத்த உருவம். அதனால் அவனால் அதை பிடிக்க எனர்ஜி இல்லாமல் போகுது. சியான் சொல்கிறான், கிசியாக் நீ சொல்கிறது சரிதான், சில க்ளோஸ்டோனில் டீமன் எனர்ஜி ரொம்ப அடர்த்தியாக இருக்கும். டீமன் வேர்ல்டில் இருந்து வர டீமன் எனர்ஜி அன்ரீஃபைன்டு எனர்ஜி. சியான் விளக்குறான், நீ உன்னோட எனர்ஜியை சரியாக யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உன்னோட ரீஃபைன்டு மானா வச்சு அதை தள்ளிவிடணும். சியான் கிசா கிட்ட சொல்கிறான், உன் உடம்புல நிறைய மானா இருக்குது, ஆனால் அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு உனக்கு தெரியலை. சியான் அவனோட மார்பில் ஒரு இடத்துல தட்டி, உன் உடம்புல ஒரு பாதை திறந்த மாதிரி உணர்றியான்னு கேட்குறான். சியான் சொன்ன மாதிரி கிசாக்கால மானா உடம்புல பாயிறத உணர முடியுது. சியான் அவன்கிட்ட, நான் இப்போ திறந்த பாதையை ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறான். சியான் அவன்கிட்ட, உன் மானா மேலே கவனம் செலுத்து, அப்படியே அந்த க்ளோஸ்டோனை தூக்க முயற்சி பண்ணுன்னு சொல்கிறான். கிசியாக் சொன்ன மாதிரி செய்கிறான். கொஞ்சம் கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் அவனால் கடைசியாக அந்த கல்லை தூக்க முடியுது. கிசியாக்கிற்கு ஆச்சரியமாக இருக்குது. பாத்திரம் கழுவுறதும் கல்லை கழுவுறதும் சியானோட பிளானாக ஒரு பகுதி. கிசியாக்கு இதை சந்தோஷமாக செய்கிறதால சியான் அவன்கிட்ட, தொடர்ந்து உன் மானாவை சேனல் பண்ணிகிட்டே இரு, அப்படியே பாத்திரத்தையும் கழுவு. இந்த மொத்த விஷயத்துலையும் உற்சாகமான கிசியாக் சியான் கிட்ட, நீங்கள் சொல்கிற எல்லாத்தையும் செய்ய நான் ரெடின்னு சொல்கிறான். சியானுக்கு அவனோட உறுதியையும் மன தைரியத்தையும் பார்த்து ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா சியானுக்கு தெரியும் கிசியாவால் இதை செய்ய முடியும்னு. அன்னைக்கு நைட்டு சியான் க்ளோஸ்டோனை வீட்டுக்குறையில் தொங்க விடுறான்.
அது ஒரு நல்ல விளக்கு மாதிரி இருக்கு. எல்லோரும் தூங்கிட்டு இருக்கும்போது கூ மட்டும் முட்டையோட தனியா இருக்கு. ஏன்னா அது பகல்லே தூங்கிருச்சு. அதோட உடம்புக்கு தூக்கம் தேவையில்லை. திடீர்னு அதை பார்க்குது. நாரி தூக்கத்துல எழுந்து ஒரு ஜாம்பி மாதிரி வீட்டுக்கு வெளியே நடக்கிறா. ஆச்சரியமா நாரி வீட்டுக்கு வெளியே போய் அவளோட துணி அழுக்கா இருக்கிறதால அதை துவைக்கிறா. தூரத்துல இருந்து பார்க்குது. ஏன் இந்த பொண்ணு மிட் நைட்ல துணி துவைக்குதுன்னு. கூ நினைக்குது அவ ஒரு பொண்ணு, அவகிட்ட வேற துணி இல்லை, அதனால அவளுக்கு இது தேவையா இருக்கலாம். கொஞ்ச நேரத்துல நாரி தண்ணியை விட்டு வெளியே வரா. அவ துணி துவைச்சதுல அவளுக்கு சந்தோஷம். அது இப்ப சுத்தமா இருக்கு. அவளோட சின்ன வெற்றியை கொண்டாடிட்டு இருக்கா. அப்ப சியான் வெளியே வரான். ஃப்ரெஷ் ஏர் வாங்க வந்த மாதிரி நடிக்கிறான். நாரி அவன் கிட்ட நீங்க என்ன வெளியே பண்றீங்கன்னு கேட்குறா. அவன் சொல்றான் நான் கூ கூட வாக் வந்தேன்னு சொல்றான். சியான் அவன்கிட்டையும் நீயும் வாக்கிங் வந்தியான்னு கேட்குறா. அவ பதட்டமா ஆமான்னு சொல்றா. சியான் நாரிக்கிட்ட அப்படியே நில்லுன்னு சொல்லிட்டு அவ இடுப்புல ஒரு பெல்ட்டும் ஒரு பூவையும் வைக்கிறான். நாரிக்கு அந்த புதுசா வச்சது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அது அவளை பார்க்க கூலா காட்டுது. திடீர்னு அவளுக்கு காட்டுல இருந்து ஏதோ ஒரு மாதிரி சத்தம் கேட்குது. இது நாரியை பயமுறுத்துது. ஆனா சியான் அவளுக்கு தைரியம் சொல்றான். பயப்படாத, அது சும்மா ஒரு வெட்டிக்கிளி சத்தம் தான். அவங்க வீட்டுக்கு திரும்பி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஜியான் நாரிக்கிட்ட கேட்குறான் உனக்கு வேற ஏதாவது வேணுமா, துணி ஷூ மாதிரி. நாரி சொல்றா ஜியான் நீ கொடுத்ததே எனக்கு போதும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஜியான் டீமன் வேர்ல்டு விட்டு நல்ல ட்ரெஸ் போட்டுட்டு ஆனா ஷூ இல்லாம வெளியே வரான். அவன் நாரிக்காக ஷாப்பிங் போகலாம்னு இருக்கான். ஆனா வழியில போறவங்க வர்றவங்க எல்லாம் ஜியானை ஒரு மாதிரி பைத்தியக்காரனா பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க. ஜியானால நாரியை டீமன் வேர்ல்டு விட்டு வெளியே கூட்டிட்டு வர முடியாது. ஏன்னா அவ உடம்புல ட்ராக்கிங் டிவைஸ் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவ மன அதிர்ச்சியில இருக்கா. ஜியான் நம்பவே இல்லை ஒரு குழந்தையோட துணிக்காக நாம மனுஷங்க வேர்ல்டுக்கு வருவோம்னு. அவன் துணிக்கடை எங்க இருக்குன்னு தேடிட்டு இருக்கும்போது அவனை ஒரு அழுக்கு துணி போட்ட சின்ன பையன் அணுகுறான். அவன் சொல்றான் 10,000 வான் கொடுத்தா துணிக்கடை எங்க இருக்குன்னு நான் காட்டுறேன். அவனுக்கு நல்லா தெரியுது ஜியான் இந்த ஊருக்கு புதுசுன்னு. அதனால அவன் ஒரு கடைக்கு கூட்டிட்டு போறதா சொல்றான். ஜியான் பணம் தர சம்மதிக்கிறான். ஆனா அவன்கிட்ட சொல்றான் என்கிட்ட சில்லறை இல்லை, நான் சில்லறை கிடைச்சதும் உனக்கு தரேன். அந்த பையனுக்கு ஒரு ஹண்டர் கிட்ட 10,000 வான் கூட இல்லையான்னு ஆச்சரியமா இருக்கு. அவன் நினைக்கிறான் ஜியான் ஒரு புதுசா வந்த ரூக்கி ஹண்டர், யாரோ இவனை ஏமாத்திட்டாங்க. இருந்தாலும் அவன் ஜியானை ஃபாலோ பண்ண சொல்றான். ஏன்னா இவன் பார்க்க துணி வாங்குற அளவுக்கு பணக்காரனா தெரியுறான். அவங்க தெரு வழியா நடந்து போகும்போது அவன் தன்னை போங்குன்னு அறிமுகப்படுத்திக்கிறான். ஜியான் கவனிக்கிறான் போலீஸ் வண்டிங்க அங்க நிக்குது. இதை வச்சு இந்த ஸ்லம் இப்போ பாதுகாப்பா இருக்குன்னு நினைக்கிறான். போங்க அப்ப சொல்றான் உன்னை பார்த்தா தெரியுது நீ எனர்ஜி கிடைச்சி ரொம்ப நாள் ஆகல. ஏன்னா நீ கேட்ல இருந்து எந்த எக்யூப்மெண்ட்ஸ் இல்லாம வெளியே வந்து போங்கு நினைக்கிறான். ஜியானை மற்ற ஸ்ட்ராங்கான ஆளுங்க கொள்ளையடிச்சிட்டாங்க. ஆனா அவன் ஜியானுக்கு ஒரு அட்வைஸ் தரான். கை விட்டுறதா ஜியான் நினைக்கிறான். இந்த பையன் அவனோட வயசுக்கு மீறி புத்திசாலியா இருக்கான். ஆனா அவன் சொல்றான் நான் ஒன்றும் சின்ன பையன் இல்லை, எனக்கு 17 வயசு ஆகுது. திடீர்னு அவங்களுக்கு முன்னாடி சில ரவுடிங்க நிற்கிறத பார்க்குறாங்க. போங்கு ஜியான் கிட்ட சொல்றான் இந்த டிஸ்ட்ரிக்ட் பக்கம் எப்பவுமே வராத, இதுதான் இங்கேயே ரொம்ப ஆபத்தான ஸ்லம். இதோட இந்த எபிசோட் முடியுது. உங்களை நான் அடுத்த எபிசோட்ல பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.